வெயிட் போட்டுருப்பா, வாழைப்பழம் சாப்பிட்டா பல பெண்கள் பேசுகிறேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு இட்லியை கட் பண்ணு, வாழைப்பழம் சாப்பிட்டுக்கோ. ஒரு வாழைப்பழத்துக்கு 60 கலோரி, ஒரு இட்லிக்கு 50 கலோரி. எது வேணும் நம்ம தான் முடிவு பண்ணணும். இட்லியில் வெறும் மேக்ரோ நியூட்ரியன்ட் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்கும். ஆனால் வாழைப்பழத்தில் கார்போஹைட்ரேட் தான் 60-70% கார்போஹைட்ரேட். கூடவே செலினியம் இருக்கும், பொட்டாசியம் இருக்கும். மனதின் அழுத்தத்தை குறைக்கக்கூடிய 2 பழங்கள் வாழைப்பழமும் மாதுளம்பழமும் தான். சாதாரண வாழைப்பழம், அதை சாதாரண வாழைப்பழம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பல பேர் அதை பத்தி ஸ்டாண்டா மட்டும் தான் யூஸ் பண்ணுறான், பத்தியை சொறி வைக்கிறதுக்கு தான். இல்லைன்னா மீதியை மாட்டுக்கு கொடுத்துட்டு போயிடறானுங்க. ஆனால் வாழைப்பழத்தில் எவ்வளவு சத்து இருக்கு. நம்ம குழந்தைகளாக இருக்காங்கன்னா தினம் ஒரு வாழைப்பழம் கொடுக்கணும். நேந்திரன் வாழை உடல் எடையை உயர்த்தணும், மெலிந்து இருக்கிறாங்கன்னா நேந்திரன் வாழை கொடுங்க. குதிகாலில் வலி இருக்கா, செவ்வாழை கொடுங்க. நல்ல இங்கே இருக்கக்கூடிய இந்த நாகர்கோவில் பகுதியில் மட்டின்னு ஒரு குட்டியாக ஒரு பழம் இருக்கும். குழந்தைக்கு வீனிங் பீரியட்லேயே கொடுக்க சொல்கிறான். தாய்ப்பாலுக்கு அப்புறம் முதல் திட உணவு கொடுக்கும்போது கண்டிப்பாக